ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ஓவராக பெயினாக இருந்துச்சு. அதனாலேயே நல்லா ரெஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு வாரம் ஓடிடுச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு தான் தலை குளிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தம்பி பிறந்து 9 நாள் ஆகுது. அவனுக்கும் தொட்டில் சீர் பண்ணிடலான்னு சொல்லி குளிக்க வைக்கிறதுக்கு பெரியமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே நானும் ஹேர் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். தம்பி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து தலைக்கு குளிக்க வச்சுட்டோம். நாங்கள் 2 பேர் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே தெய்வமா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. எப்பயுமே குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தலை குளிக்கும் போது எங்கள் பெரியமா தான் வந்து குளிச்சு விடுவாங்க. நிஷாந்த் குட்டிக்கும் அப்படி தான் பண்ணாங்க. பெரியமா ஒரு தடவை நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தெய்வமாவே குளிக்க வச்சுக்குவாங்க. நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வச்சதுனால சடவெல்லாம் போய் அந்த டே ஃபுல்லாமே தம்பி நல்லா தூங்குனா. அப்புறம் உங்கள் வீட்டில எல்லாம் குழந்தை பிறந்தா எத்தனை நாளில் தொட்டில் சீர் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்குமே ஒரு வாரம் கழிச்சு நல்லா சுருக்குன்னு தண்ணி காய வச்சு குளிச்சதுமே உடம்பு வலியெல்லாம் போய் கொஞ்சம் வெடுக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாத வரைக்கும் பாய்.